ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல உணர்றீங்க? நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை. இந்த நாள் ஒரு நல்ல நாள். ஆமென். வருஷத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த முதலாவது ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் துவங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கிற பாக்கியம். எத்தனை பேர் இதை பாக்கியமாக கருதுறீங்க? நல்லா கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இறுதி பகுதிக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிச்சு ஒரு பாடலை பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னை அன்போடு இந்த நாளில் அழைத்த அருமை போதகருக்கும் போதகர் அம்மாவுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மலேசியா இதான் ஃபர்ஸ்ட் டைம். And it's an honor for me to come to your church and preach on a Sunday service. I thank God for this opportunity. ஒரு நிமிஷம் கண்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா, நன்றி சொல்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. டி மேஜர். ஹல்லேலூயா. ஒரு பாடலை உற்சாகமாக பாட போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமாக கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? நல்லா சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். நல்லா இன்னும் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு. நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? சொல்லுவோமா? நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க. அப்பா, அப்பா நன்றி, அன்பே நன்றி இயேசு. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி, எல்ரோயி என்னையும் கண்டீரையா. சொல்லுங்க நல்லா. எல்ரோயி என்னையும் கண்டீரை. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல போறீங்க. என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? Come on everybody sing. அப்பா, அப்பா நன்றி, அன்பே நன்றி இயேசு. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு. சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். இந்த 6 மாதங்கள் யெகோவா ஈரே நீர் பார்த்து கொண்டதுக்கு நன்றி சொல்றோம்ப்பா. எல்லாமே பார்த்து கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன்? இப்ப 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க. அப்பா நன்றி, அன்பே நன்றி இயேசு. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க. அப்பா நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி இயேசு. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு. நல்ல கரங்களை தட்டி
இயேசு ராஜாவுக்கு நல்ல முழுபலத்தோட கரங்களை தட்டி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, எங்களை 6 மாதங்கள் நடத்தி வந்தீர். ஒரு புதிய மாதத்துக்குள்ள கொண்டு பிரவேசிக்க செய்த எல்லா கிருபைகளுக்கும் நன்றி சொல்றோம்பா. கர்த்தருடைய நன்மை இந்த வருஷத்தின் இறுதி பகுதியில் இருக்கணும்னு கேட்கிறோம். எங்களை தாங்குற கிருபை எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. உங்க பிரசனம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும்பா. எங்கள் நன்றிகளை நாங்கள் இந்த கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நடத்தினதற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஜீவனோடு காத்ததற்கு நன்றி, பலத்தோடு காத்ததற்கு நன்றி, சுகத்தோடு நடத்தினதற்கு நன்றி. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே அடுத்த 6 மாதங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீர். எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன்? ராஜா, எல்லாம் பார்த்து கொள்ளுகிற ராஜா, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இனிமேலும் பார்த்து கொள்வார். இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த எபினேசர் அவர் இனிமேலும் நடத்த வல்லவர். சொல்லுங்க, அவர் இனிமேலும் நடத்த வல்லவர். அவர் இனிமேலும் என்னை நடத்த வல்லவர். அவர் இனிமேலும் என் குடும்பத்தை நடத்த வல்லவர். எங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிற ஒரே ஒரு நபர் எங்கள் ராஜா இயேசு. அவருக்கே துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம்ப்பா. இதனால் உங்க பிரசன்னம் எங்க மத்தியில் இருப்பதற்கு நன்றி. நீர் இடைப்படுவீராக. நீர் இடைப்படுங்கப்பா. எல்லா துதிகான மகிமைக்கு நீர் ஒருவரே பார்த்துட. இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்திட்டே அப்படியே தயவு செய்து உட்காருங்கள் உங்கள் இடத்தில். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். ஆமென். ஒரு நியூ இயர்க்குள்ளே பிரவேசிக்கிற மாதிரி தான் ஒரு அடுத்த 6 மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. இந்த வருஷத்தை துவங்கின எவ்வளோ பேர் நம்ம கூட இல்லை. ஆனால் கர்த்தருடைய உண்மையும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கினது, நம்மளை பலப்படுத்தினது. ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செஞ்சார்ல. ஆமேன், ஆமேன். இந்த நாளில் உங்களோட பேசும்படி, இது ஒரு யூத் சண்டேவாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற வாலிபர்களுக்கும் சேர்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒருவர் இருந்தாராம். நல்லா என்னை கவனிங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒருவர் இருந்தார். அந்த ராஜாவுக்கு ரொம்ப செல்வாக்கு ஜாஸ்தி, அந்தஸ்து ஜாஸ்தி. he was a very powerful king. அவருடைய மாளிகை, அவருடைய பேலஸ்லாம் ரொம்ப அப்படியே மேக்னிஃபிசண்ட்டாக இருக்கும். ராஜா நடந்தாலே பின்னாடி 50 பேர் நடந்து வருவாங்க. அவரோட ரோப்ஸ் எல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்லி கார்மெண்ட்ஸ். he was a very powerful king for a very big country. ஆனால் இந்த ராஜாவுக்கு ஒரு நாள் ரொம்ப கிரீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பேராசை பெருகுனதுனால சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களையும் தான் சுதந்திரிக்கணும். he should be the king for the neighboring countries also அப்படின்னு அவர் மனசில் ஒரு எண்ணம் வந்து ஒரு யுத்தத்துக்கு செல்கிறார். பக்கத்தில் இன்னொரு சின்ன தேசம் ஒன்று இருக்குது. அந்த சின்ன தேசத்தில் இன்னொரு ராஜா ஒருவர் இருந்தார். அந்த ராஜாவுக்கு பெரிய அரண்மனை கிடையாது, பெரிய சிம்மாசனம் கிடையாது, பெரிய கிரீடம்லாம் கிடையாது. இட்ஸ் a very simple king. he didn't wear any expensive garments. பட் இந்த ராஜா ரொம்ப பீப்புளை நேசித்த ஒரு ராஜா, ரொம்ப ஜனங்களை அரவணைக்கிற ஒரு ராஜா. சிட்டிசன்ஸ் எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவாராம். அப்போது இந்த ராஜா வந்து இந்த மாதிரி யுத்தம் வருதுன்னு கேள்விப்பட்ட உடனே ஊரை விட்டு கிளம்பி போகிறார். ஏன்னா அவங்களுக்கு படைபலம் இல்லை, அவங்க தோற்றுருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த இன்வேட் பண்ணுகிற இந்த பெரிய ராஜா தன்னுடைய ஜனங்களிடத்தில் ரொம்ப கடினமாக இருக்கிற ஒரு ராஜா. அதில் எல்லாரையும் ரொம்ப விரட்டி அடித்து அனுப்பி போய் எல்லா தேசத்தையும் பிடிச்சிட்டு வாங்க நடக்கும்போது இந்த சின்ன ஊரில் இருக்கிறவங்களும் யாரையுமே காணுமா. ரொம்ப வயசானவங்களும் சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த ராஜாவுடைய படை தளபதி வந்து சொல்கிறார், சுற்றி தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. ஒரு 3 மாதம் தேடுறாங்க, எங்கேயுமே காணப்படலை. ஏன்னா யுத்தன்றது ஒரு நாளில் நடக்காதுல்ல. அப்போ ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு காட்டில் இந்த ராஜாவும் இந்த ராஜாவுடைய குடிகளும் ஜனங்களும்
உட்காந்து மரம் வெட்டி எல்லாம் சின்னதாக அங்கே ஒரு ஊரை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் போய் மிரட்டுறாரு, நீங்கள் வரலன்னா அவங்க ஊரை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு. அப்போ இந்த ஜனங்க சொல்கிறாங்களா, எங்கள் ஊர் ஆல்ரெடி உங்களுது தான், எங்களுக்கு எங்கள் ஊர் தேவையில்லை, எங்களுக்கு ராஜா தான் முக்கியம் அப்படின்றாங்க. இதை பார்த்து ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிருந்த இந்த படை தளபதி திருப்பி வந்து இந்த ராஜா கிட்ட அவர் ரிப்போர்ட்டை சொல்கிறார். ராஜா, நாங்கள் இந்த மாதிரி படையோடு போய் நின்னோம், அவங்க யாருமே பயப்படுற மாதிரி தெரியல, அவங்க யாருமே நடுங்கிற மாதிரியே தெரியல. நீங்கள் எவ்வளோ பெரிய ராஜா வேணால் இருந்துட்டு போங்க, எங்கள் ஊர் தானே வேணும், எடுத்துக்கோங்க. இப்போ என்னையா சொல்ல வர அப்படின்னு இந்த ராஜா கேட்குறாரு. அதுக்கு இந்த படைத்தளபதி சொல்கிறாரு, அவங்க ஊரை நம்ம என்ன வேணால் பண்ணலாம் ராஜா, ஆனால் அந்த ஜனங்களை ஒன்றுமே பண்ண முடியல. இன்னும் வெரி லாயல் டு தியர் கிங். ஒருவேளை ராஜா எங்கேயோ ராஜ்யம் அங்கே தான் அப்படின்னு இந்த படைத்தளபதி சொன்னோடனே இந்த ராஜாவுக்கு ரொம்ப வியந்து போகுது. And because he was not a king like that. ராஜா எங்கேயோ ராஜ்யம் அங்கே. ஆமென். இந்த ராஜா ஒரு நல்ல ராஜா, ஜனங்களை விசாரிக்கிற ஒரு ராஜா விருப்பதுனால அவருடைய ராஜ்யம் அவருடைய இடம் இல்லை, இட் வாஸ் ஹிஸ் பீப்புள். இதே போல தான் பைபிளில் ஒரு ராஜா ஒருவர் இருந்தார். இந்த ராஜா ரொம்ப விசேஷமான ராஜா. ஏன்னா ஜனங்கள் இவளை ராஜாவை அங்கீகரிக்கவில்லை. ஏன்னா people were expecting a different king, but he was not looking like that. அவர் ரொம்ப கிராண்ட் பேலஸில் வாழுவார், ஒரு ராஜ பரம்பரையில் பிறப்பார், இப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ராஜா பிறந்தது ஒரு மாட்டு தொழுவத்தில். இந்த ராஜா ஒரு தச்சனுடைய வீட்டில் வளர்ந்த ஒரு பிள்ளை. He was a son of a carpenter and people couldn't recognize or even consider him as a king. They were counting on a very royal Messiah who was commissioned with a great purpose. இந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து இவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பொன்னான வார்த்தை. It was all golden words. ஆனால் அவர் பேசின ஒரு வார்த்தையை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பைபிளை திருப்பிக்கோங்க. Let us turn our Bibles to the book of the Gospel book of Luke, chapter 17. லூக்கா எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் வசனம் 20 வாசிக்க போகிறோம். இருக்காங்களா யாராவது வாசிக்கிறதுக்கு? தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது என்றார். தேங்க்யூமா, ப்ளீஸ் சிட். இந்த வசனம் ரொம்ப ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டா நம்மளுக்கு அது கண்ணில் மாட்டாது. ஆனால் இதோடைய பொருள் ரொம்ப ஒரு ஆழமான பொருள். நான் சொன்னேன், ராஜா எங்கேயோ ராஜ்யம் அங்கே. ஆனால் இந்த ராஜா சொல்லுகிறார், தேவனோட ராஜ்யத்தை நீங்கள் எங்கேயுமே தேட தேவையில்லை, அது எங்கே இருக்குதா? உங்களுக்குள்ளே இருக்குதா. God's kingdom is not a place that we visit, or it is not a place that we can go and see, but it is the life that we live. நம்ம வாழுகிற வாழ்க்கை தான் கர்த்தருடைய ராஜ்யம். You know what? We have the kingdom of God inside of us. தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்கு உள்ள இருக்குது. இந்த ராஜா சொன்ன ஒரே ஒரு காரியம், நீங்கள் ராஜ்யத்தை எங்கேயுமே தேடாதீங்க, நீங்கள் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க தேவையில்லை, இந்த ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. You are the walking kingdom of God. If you are the walking kingdom, what can you do to build the kingdom that is inside you? How can you be someone who builds the kingdom? இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, how to be a kingdom builder. இந்த யூத் சண்டேவுடைய தீமே கிங்டம் பில்டர். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிற 3 காரியங்கள், how to be a kingdom builder. ரோமர் எழுதின புஸ்தகத்தில், Romans, the book of Romans chapter 14 says very beautifully about how to be a kingdom builder. Let us turn our Bibles to the book of Romans chapter 14 verse 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆமென். இங்கிலீஷ் எழுதியிருக்கு, for the kingdom of God is not a matter where we eat or drink,
but of living a life of goodness and peace and joy in the Holy Spirit. Jesus didn't come to build a palace. Jesus didn't come to build a royal throne. Jesus didn't come to build a royal lineage. Jesus came to build a people who would carry his kingdom wherever they go. நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய நடக்கிற ராஜ்யம். இன்னைக்கு எதை பற்றி தான் உங்களோட பேச போகிறோம். What does a kingdom carrier need to carry, or what does a kingdom builder need to carry if they are supposed to build the kingdom of God? முதலாவது விஷயம், 3 ராஜாக்களை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது ராஜா கர்த்தரை நேசித்த ஒரு ராஜா. அவனுடைய பெயர் தாவீது. David, the first king, was very close to God's own heart. ஆண்டவர் சொல்கிறான், இவன் இதயத்துக்கு ஏற்றமுள்ளவன். ஆண்டவர்கிட்ட அப்படி வார்த்தை வாங்குறது ரொம்ப ஈஸி கிடையாது. கர்த்தர் அப்படிலாம் ரொம்ப ஈஸியாக அந்த டெஸ்டிமனியை கொடுத்துட மாட்டார். The Bible talks about David being a man after God's own heart. You know why? Because David chose God no matter what happened. ஆண்டவர் தாவீது அவ்வளோ நேசிச்சது காரணம், என்ன நடந்தாலும் சரி தாவீது ஆண்டவரை விட்டு போகவே இல்லை. என்ன நடந்தாலும் சரி. அவனுக்கு முன்னாடி இருந்த ராஜா சவுல் அப்படி கிடையாது. If Saul was given an option, do you want the kingdom or do you want God's presence? Saul chose the kingdom. But when that option was given to David, David said, Lord, I don't need anything else apart from your presence. ஒரு கிங்டம் பில்டர் இல்லை ஒரு கிங்டம் கேரியருக்கு ரொம்ப முக்கியமாய் தேவை முதல் காரியம் the presence of God. The presence of God is very important for a kingdom carrier because you carry God's presence wherever you go. தாவீதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. தேசமே அங்கலாய் இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு பெரிய ஜெயண்ட் ஒருத்த முன்னாடி வந்து நிற்கிறான். அண்ட் ஹீ இஸ் லிட்ரலி பிளாஸ்ஃபமிங் அகேன்ஸ்ட் த ஹோலி ஒன். அப்போ தாவீது இந்த யுத்தத்துக்கு போய் நிற்கும் போது சொல்கிறாரா, நான் சண்டை போடுறேன், நான் செய்கிறேன் என்னுடைய கர்த்தருக்காக அப்படின் போது, இங்கே நீங்கள் பார்க்கணும், சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கரெக்டாக? தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுல் நினச்சிருந்தானா he could have operated in his anointing and he could have killed the giant. But Saul didn't do it. You know why? Because he was not able to feel the kingdom inside him. He was not able to feel the presence. அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். முதலாவது ராஜா சாமுவேல் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட்டும் இவனால் ஒரு ஜெயண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியல. அபிஷேகம் பண்ணிட்டா எல்லாம் செஞ்சிட முடியும்னு கிடையாது. உங்களுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும். ஒரு kingdom carrier should not only be an anointed one but should also carry God's presence wherever he goes. And this David was given an opportunity to prove that he is God's anointed. But not only God's anointed, he was also given an opportunity to prove that he had God's presence in him. வாசிக்க போற இந்த அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. First Samuel, the book of First Samuel, chapter 17, verses 45 ல இருந்து வாசிக்கலாம். The book of First Samuel, chapter 17, verses 45 to 47. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? See, David என்ன வெப்பனோட போனாரோ இல்லையோ, he said, hey, உன்கிட்ட என்னன்னாலும் இருக்கலாம்யா, but I have the Lord of hosts who is with me. என்கிட்ட பட்டியம் இல்லை, என்கிட்ட படபலம் இல்லை, என்கிட்ட என்ன இருக்குன்னு பிரச்சனை, ஆனால் என்னோட தேவன் இருக்கிறார். When the presence of God is with you, you will not fear who is standing against you. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, when the presence of God is with me, என்னோட தேவனுடைய பிரசன்னம் இருந்தா எனக்கு எதிர யார் நின்றாலும் எனக்கு பயம் இல்லை. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் அவர் என்னுடைய தேவன். என் எதிர பட்டயத்தை எடுத்து வந்தாலும் சரி, என்னோட ஈட்டியோட வந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தோட போகும்போது எனக்கு முன்னாடி யார் நிற்கிறாங்கன்ற பிரச்சனை இல்லை. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் அவர் என்னுடைய கர்த்தர். இதுதான் பிரசன்ஸ் கொடுக்கிற வேல்யூ. ஒரு கிங்டம் கேரியருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் the presence of God. தாவீது சொல்றான், ஒன்றையே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய வீட்டில். கர்த்தருடைய வீடுனா வீடு இல்லை, the presence of God. He was soaked in the presence of God. ஒரு kingdom carrier, ஒரு kingdom builder should be soaked in the presence of God. சில சமயம் நம்ம நினைக்கிறோம்,
பாவம் செஞ்சுட்டா கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாது, கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவோம், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரான்னு. இதே தாவீது விழுந்தான், இதே தாவீது தவறு செய்தார். ஆனால் you know what he said? He beautifully says, do not cast me away from your presence, and do not take your Holy Spirit in me. It is not a normal spirit, it is the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர், which is presence. ராஜா தேவனே, என்கிட்ட இருந்து என்னன்னாலும் எடுத்துருங்க, take away my titles, take away my position, take away my kingdom, but do not take your Holy Spirit from me. இதுதான் சவுலுக்கும் தாவீதுக்கும் வித்தியாசம். Saul chose the kingdom, but David said, Lord, I'm ready to lose anything, but I'm not ready to lose your presence. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? பாவம் செஞ்சுட்டா கர்த்தரை விட்டு தூரமாக ஃபீல் பண்ணுறீங்களா? வாலிபர்களே, எவ்வளோ சமயம் தவறு செய்ய ரொம்ப கில்ட்டோட we are burdened with a lot of guilt. But I tell you, if you choose the presence of God, if you choose the presence of the Lord, He will never depart from you. He will never leave you. உங்களை விட்டு போக மாட்டாருங்க, உங்களை விட்டு போகவே மாட்டார். ஸோ how do you prioritize this presence? எவ்வளோ சமயங்கள் நம்ம கர்த்தரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ how do you prioritize this presence? See, David didn't long for any power of a position, he only longed for presence. Amen. Are we all on the same page? David longed for presence. இந்த தாவீதுக்கு எப்படி இந்த பிரசன்ஸ் மேலே ஒரு வாஞ்சை வந்துச்சுன்னா, ஒரே ஒரு வழி தான். He entered into his presence through worship. Only through worship. ஆண்டவரை ஆராதிப்பதும் ஜீவனுள்ள ஆராதனை கர்த்தருக்கு கொடுக்கறது தான் நீங்கள் அவருடைய பிரசன்ஸில் என்டர் பண்ண முடியும். அதுதான் தாவீது செய்தார். ஏதோ ஒரு நாள் ராஜா ஆகும்போது செய்யலை, தான் மனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போதே அவனுக்கு கிடைக்கிற டைம் எல்லாத்துலையும் he started worshiping God. young people, எவ்வளோ நேரம் ஆண்டவரை துதிக்கிறீங்க? எவ்வளோ உண்மையோடு துதிக்கிறீங்க? Worship is not only for a Sunday service. Worship is not only for the time that you come to church and sing and lift up your hands and clap your hands. No. Worship is a lifestyle. ஆராதனை என்பது ஒரு வாழ்க்கை நடைமுறை. நீங்கள் வந்து வாயை திறந்து துதிங்க அப்படின்னா சர்ச்சில் மட்டும் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு I was also a youngster sitting at the back side of the church many years ago. God touched me. இன்றைக்கி நான் பேசுனா எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாருன்றதுக்காகவே நான் பார்த்து பேசுகிறேன். அதுதான் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் இதை செய்கிறேன்னா எனக்குள்ளே இருக்கிற ப்ரெசன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுமா நான் யோசித்து செய்யணும். அதுதான் லைஃப் ஸ்டைல். இட் இஸ் a loyal relationship with your presence that you should have. இதுக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை worship. நல்லா ஆராதிங்க கர்த்தரை, நல்லா துதிக்க பழகுங்க. கர்த்தர் உண்மையாக, கர்த்தருக்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியுமோ காசு ஆண்டவர் காசு தேவையில்லைங்க. எவ்வளோ பேர் சாப்பாடு வாழைப்பழம்லாம் வைக்கிறாங்க, கர்த்தருக்கு அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தருக்கு தேவை ஜீவனுள்ள ஆராதனை. கர்த்தர் விரும்புகிறது ஜீவனுடைய ஆராதனை. பழைய ஏற்பாட்டில் பலியை விரும்பினார், ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் விரும்புகிறது ஜீவனுள்ள ஆராதனை. நீங்கள் போய் எதையுமே கர்த்தருக்கு படைக்க தேவையில்லை. God expects your heartfelt worship. This David was a heartfelt worshipper and he worshipped God no matter what happened. ராஜ்யமே விட்டு போகுது, சொந்த குமாரன் விரட்டிட்டு வரான், ஆனால் அப்பையும் கர்த்தரை விட்டு போகலை தாவீது. அதுதான் லைஃப் ஸ்டைல். A kingdom carrier should focus on God's presence, and the key to enter into God's presence is worship. சொல்லுங்க, presence, worship. பிரசன்ஸ்குள்ளே போகணும்னா worship வேணும். சொல்லுங்க, பிரசன்ஸ்குள்ளே போகணும்னா worship. நீங்களா யாரு? You are kingdom carriers because தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. Number 2 that a kingdom carrier should have is peace. சமாதானம் இருக்கணும். உங்களுக்குள்ள மட்டும் இல்லை, உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கும் சமாதானம் இருக்கணும். அதுதான் கிங்டம் கேரியர். இயேசுவை பார்த்து யாரும் அப்படியே பயப்படலை, இயேசுவை பார்த்து யாரும் நடுங்கலை. ஆண்டவரை பார்த்து ரெவரன்ஸ் இருந்துச்சு, கணம் பொருந்திய மரியாதை. அதான் ரெவரன்ஸ். ஐயோ இவர் வந்தால் பிரச்சனை பண்ணுவார், ஐயோ இவர் வந்தால் பேய், அப்படி இல்லை. ஆண்டவரை பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சா? சமாதானம் வந்துச்சு. ஏன்னா அவர் யார்? சமாதானத்தின் பிரபு. வேதத்தில் இன்னொரு ராஜா இருக்கிறார், அவர் ஆளுகை முழுவதும் சமாதானம். அவருடைய பெயர் சாலமோன். இந்த சாலமோனுக்கு பொருள் எபிரேயர்ல ஷாலோம் அப்படின்னு அர்த்தமா. ஷாலோம்னா என்ன? சொல்லுங்க நல்லா சத்தமா. ஷாலோம்னா என்ன? சமாதானம். இஸ்ரேலைட்ஸ் ஒருத்தர் இப்போ கூட எப்படி திரும்ப வாழ்த்துவாங்க? ஷாலோம் அப்படின்வாங்க. அந்த ஊருக்கு போனாங்களே, they will not say praise the Lord or thank you, they will say shalom. அப்படின்னா peace be with you. அந்த சமாதானத்தை அவர் வைத்திருக்க சமாதானம். ஆமென். ஷாலோம். அப்போ இந்த சாலமோன் இவருடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சுன்னு வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 24, 25.
நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ளவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்திலுள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மற்றும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். சாலமோனுடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சா? எல்லாரும் சுகமாக குடியிருந்தாங்க. There was peace during Solomon's rule. கர்த்தருடைய ராஜ்யம் இப்படி தான் இருக்கும். இட் வாஸ் அ மாடல் ஆஃப் காட்ஸ் கிங்டம். அங்கே செல்வாக்கு இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. முக்கியமாக சமாதானம் இருந்துச்சு. கர்த்தர் அங்கே இருந்தார் சாலமோனோட. இந்த சாலமோனுக்கு எப்படி தெரியுமா இந்த சமாதானம் வந்துச்சு? நான் ரொம்ப யோசித்தேன், என்ன பண்ணியிருப்பான் இந்த மனுஷன் இவ்வளோ ஒரு சமாதானம் ஆட்சிக்கு? அஃப்கோர்ஸ் ஹி மேரிட் a lot of women, but let's keep that aside. என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அதுக்கு முந்தின அதிகாரம் சொல்லுது, ஒரு நாள் சாலமோன் கிபியோனில் கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னு நினச்சாராம். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்லுவாங்கன்னா, பலிகள் மூலியமாக தான் நன்றி சொல்லுவாங்க. அப்போது ஒரு பலியை செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் சர்வாங்க தகன பலி. அது வந்து ஒரு மோர் லைக் சாக்ரிஃபிஷியல், தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் மாதிரி. இந்த சாலமோன் என்ன பண்ணார்? 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தினாராம். ஒரு பலி செலுத்துறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு அனிமலை பார்க்கணும், அது டிஃபெக்ட் இல்லாத அனிமலாக இருக்கணும். அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது, இந்த பலிக்கு இந்த அனிமலை தான் செலுத்தணும்னு. அப்புறம் அந்த அனிமலை வெட்டி அதோட பீசஸ்லாம் தனித்தனியாக வச்சு, அப்புறம் ஆசாரியன் வந்து அதோட ரத்தத்தை தெளித்து, அதுக்கப்புறம் அதை நெருப்பில் எழிச்சு, அதோட நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒன்று பண்ணுறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 1000 சர்வாங்க தகன பலி, 1000 burnt offerings for God. அப்போ இவர் இப்படி செய்யும் போது, நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அன்றைக்கி நைட்டு வந்து தூங்கியிருப்பார். எவ்வளோ டயர்டாக இருந்திருக்கும், ஃபுல்லாக புகை இருந்திருக்கும் அவர் மேலே, ரொம்ப தீஞ்சு போயிருந்திருப்பார், ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். ஏன்னா 1000 சர்வாங்க தகன பலி, 110 கூட செலுத்துறது ரொம்ப கஷ்டம். 1000 burnt up. ஆனால் அந்த இரவில் கர்த்தர் வருகிறார் சாலமன் சொப்பனத்தில். ஏன்னா God was very pleased with Solomon. And God is asking Solomon, what do you want? நீங்கள் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், தூக்கத்துலேருந்து உங்களை எழுப்பி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன வேணும்னு கேட்டால் நான் சொல்லுவீங்க? ஏங்க நம்ம எங்கே இருக்கிறோன்னே நம்மளுக்கு தெரியாது, அப்படி தூங்குவோம். ஒரு டயர்சம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து தூங்குனீங்கன்னா எங்கே இருக்கிறோம், எத்தனை மணி, எதுவுமே தெரியாதுல்ல. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஏன்னா எல்லாம் கேட்டாங்கன்னா எனக்கு என்ன வேணும்னா நான் எங்கே இருக்கிறேன்னு தான் முதல்ல கேட்பேன். பிகாஸ் ஐ வில் பி வெரி டயர்ட். பட் இந்த சாலமோன் தூக்கத்திலும் சொப்பனத்திலும், தூக்கத்தில் மட்டும் இல்லை, தூக்கத்தில் எழுப்பி கேட்கல, ட்ரீமில் வந்து கேட்குறாராம். அவன் ஃபோக்கஸ் எல்லாம் ஒன்று தான். எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு ஆஸ்தி இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. எனக்கு மிஸ் ஆகுறது ஒன்று தான், ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க அப்படின்னா. Hey, how mindful of a person was he that even in his dream when God came and asked him, what do you want? He said wisdom. He didn't ask for anything else. He could have asked, Lord, I want to be like Alexander the Great. I want to conquer the world. No, he didn't. He chose God's wisdom. ஏன்னா இந்த நாலேஜ் நிறைய இருக்குது சாலமோன்ட்ட. இந்த சாலமோன்ட்ட நிறைய நாலேஜ் இருக்குது. ஆனால் ஞானம் எங்கேருந்து வராது? கர்த்தர் இடத்துலேருந்து தான் வரும். அறிவு உலகத்திலேருந்து கற்றுக்கலாங்க, ஆனால் ஞானம் கர்த்தர் கொடுக்கறது, கர்த்தர் மாத்திரம்தான் கொடுப்பார். நம்புறீங்களா? இந்த ஞானத்தை தான் சாலமோன் கேட்குறான். அப்போ இந்த 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஷாக் ஆகுறார். ஏய், நீ விஸ்டம் மட்டும் தானே கேட்குறேன், இங்கே பார், உனக்கு விஸ்டம் இல்லையா? நீ கேட்காத ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாமே உனக்கு தரேன். இனிமேல் உன்ன மாதிரி ப்ராஸ்பரஸ் கிங் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது, இது வரைக்கும் இல்லைன்னு பைபிள் எழுதியிருக்கு. அந்த மாதிரி ஒரு உயர்வை கருத்தை தருகிறார் சாலமோனுக்கு. அப்போது இந்த பீஸுக்கு காரணம் விஸ்டம். வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் ஞானத்தில் குறைவுபடுவனா இருந்தால் அவன் கேட்டால் அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குறாராம். இன்றைக்கி வந்து படிப்பு வரலை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஞானி கிடையாது, நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அறிவாளி. You're someone who has a lot of knowledge. பட் நீங்கள் ஞானினா கர்த்தர் உங்களுக்கு தரணும். கர்த்தர் கொடுத்தா மட்டும்தான் ஞானி. ஞானி, a spiritual man is a wise man. அவனுக்குள்ள ஞானம் இருக்கணும். இந்த ஞானம் தான் அந்த சமாதானத்தை அப்படியே கொண்டு வருது. Solomon's reign was a reign that was full of peace. இன்னைக்கு எவ்வளோ வீடுகளில் சமாதானம் கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட பேசுறது கிடையாது, ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கிட்ட பேசுறது கிடையாது, பார்த்தாலே முட்டிக்கிறாங்க, அப்பா பிள்ளைகிட்ட பேசுறது கிடையாது, பிள்ளைக்கு அப்பாவை பார்த்தா கோவம் வருது, 6 மாதம் 1 வருஷம் சிப்ளிங்ஸ்குள்ளே பேசுறது கிடையாது. எல்லார் வீட்லேயுமே நடக்கிறது தானே, ஏன்னா கோவம் வெறி. ஆனால் சமாதானம் உங்களுக்குள்ள மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் இருக்கணும். அப்போ எங்கள் லேக் ஆஃப் பீஸோடைய காசு என்னென்னா,
there is lack of wisdom. ஒரு கிங்டம் கேரியர் அவனுக்குள்ள சமாதானம் இருக்கணும், அண்ட் அவனை சுற்றி சமாதானம் இருக்கணும். அப்போ தான் அது கிங்டம் கேரியர். சாலமன் வாஸ் a kingdom minded person. அப்போ உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்குற ரெண்டாவது விஷயம் ஞானம். முதலாவது சொன்ன கிங்டம் கேரியர் ஷுட் ஹேவ் காட்ஸ் பிரசன்ஸ். ரெண்டாவது a kingdom carrier should have God's peace. இப்போ சாலமனுடைய பீஸு இந்த ரீஜியன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஷேபாலிருந்து ஒரு ராணி வந்து பார்த்துட்டு சாலமனுடைய ஞானத்தையும் சமாதானத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறான். உங்களுக்குள்ள சமாதானம் இருக்குன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படணுங்க. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. என்னடா என்ன பண்ணாலும் இந்த ஆளுக்கு சமாதானம் கிட மாட்டேங்குதுன்னு யோசிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். அதுக்கு நீங்கள் கேட்க வேண்டியது கர்த்தரோடத்துல ஞானம். இப்படி கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ஞானம் குறைவாக இருந்தால் எனக்கு சம்பூர்ணமாக கொடுங்கப்பான்னு கேளுங்க. நல்லா வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் குறைவாக இருந்துச்சு எனக்கு சம்பூர்ணமாக கொடுங்கப்பா. சம்பூர்ணமாய் கொடுப்பார். கிங்டம் கேரியருக்கு அவர் போய் எல்லா பேட்டிலையும் ஃபைட் பண்ணக்கூடாதுங்க. எல்லா சண்டைக்கும் போகாதீங்க. எல்லாத்திலும் நீங்கள் வந்து வின் பண்ணணும்னு நினைக்காதீங்க. A kingdom carrier should also be ready to lose certain things. David was ready to lose the kingdom. Solomon was ready to lose even the wealth he had, and he only chose wisdom. David chose God's presence. இந்த பிரசன்ஸும் இந்த பீஸும் உங்களுக்குள்ளே வரணும்னா சில விஷயங்களை இழக்க பழகுங்க, சில உறவுகளை இழக்க பழகுங்க, சில நட்புகளை தூர தள்ளி போடுங்க, சில காரியங்களை இழங்க, பரவாயில்ல. லூஸ் சர்டன் திங்ஸ் டு வின் காட்ஸ் விஸ்டம் அண்ட் பீஸ். ஆமென். ஒரு கிங்டம் கேரியருக்கு தேவைப்படுகிற மூணாவது விஷயம் இஸ் பர்பஸ். உங்கள் ஊரில் எப்படின்னு தெரில, எங்கள் ஊர் இந்தியா சென்னையில் ஒரு பைக்கில் 4 பசங்க உட்காந்தாங்கன்னா முதல்ல 2 பேர் தான் போகணும், 4 பேர் உட்காந்துப்பாங்க. எங்கே போவாங்கன்னு தெரியாது, யாரை தான் பார்க்க போவாங்கன்னு தெரியாது. 4 பேர் தனித்தனியாக சும்மா உட்காந்துருப்பாங்க. அதான் 4 பேர் இப்போ கும்பலாக சும்மா உட்காந்துருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிடுவான், அவன் இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிடுவான். எங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, மச்சி வாடா போகலாம் அப்படின்னா. எங்கே? சும்மா சுற்றலாம், சும்மா எங்கேயாவது போகலாம் அப்படின்வாங்க. எனக்கு அப்போது அது பெருசாக வேடிக்கையாக தெரியல, இப்போ ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா நோக்கம் இல்லை வாழ்க்கையில். There is a lack of purpose for young people. Young people, do you know who you are? Do you know the purpose that you were made? எதுக்காக கர்த்தர் உங்களை படைச்சாருன்ற நோக்கம் உங்களுக்கு தெரியுதா, இருக்குதா? யங் பீப்புளுக்கு பெரிய பிரச்சனை இந்த காலத்தில் பர்பஸ் இல்லை. என்ன செய்யணும் வாழ்க்கையில், நான் யார், ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரும். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பர்பஸை கண்டுபிடிச்சிடணும். எவ்வளோ பேருக்கு ஐடென்டிட்டி இஷ்யூஸ் இருக்குது, நான் யாருனே தெரில அப்படின்னு. தட் இஸ் வேர் யூ ஃபைண்ட் யுவர் பர்பஸ். அங்கே தான் நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியும். வாலிபர்களுக்கு பேசுகிறேன், நீங்கள் யார், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்படி தெரியுமா? வாசிக்கலாம் வாங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். The book of Ephesians chapter 6 verse 17. இரட்சணியம் எனும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த பட்டயம், இந்த வார்த்தை என்னும் பட்டயம் எப்போ நம்மளுக்குள்ள குத்தப்பட்டு ஊடுருவி போகுதோ அப்போ கர்த்தர் கிரியை செய்வார். இந்த ஸ்கிரிப்சர் தாங்க ஸ்வேர்டு. இது ஏதோ அழிக்கிற கத்தி கிடையாது, உருவாக்குற கத்தி. ஆமென். இந்த வார்த்தை ஒரு 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 ராஜாவுக்கு நேராக நீட்டப்பட்டது. ஆனால் the very interesting part about this king is he was not a grown up king, he was a very small boy. இங்கே யாருக்காவது 8 வயசு இருக்கா? யாராவது 8 வயசில் உட்காந்துருக்கீங்களா? someone who's 8, 7, 6, 9, 10. ஒரு 8 வயசு பிள்ளை எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நம்ம வீட்டிலலாம் பிள்ளைங்க வளர்ந்துருப்பாங்க. ஒரு 8 வயசு குழந்தை ராஜாவாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்ல கூட தோணுமா? வணக்கம் கிங்குன்னு குனிவோமா? கீழே விழுமா? அந்த காலத்தில் ப்ராஸ்டேட்டாக விழணும் ராஜாவை பார்த்தா. செய்ய மாட்டோம்ல. ஒரு 8 வயசில் இருக்கிற ராஜா கர்த்தர் எப்படி அந்த மனுஷனை உருவாக்குறாருன்னு பாருங்கள். வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 வசனம் 2. Second Kings chapter 22 verse 1 and 2. Josiah was 8 years old when he became king, and he reigned in Jerusalem 31 years. His mother was Jedidah, the daughter of Adaiah from Bogsath. He did what was pleasing in the Lord's sight and followed the example of his ancestor David. He did not turn away from doing
what was right. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எத்தித்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். வசனம் 10-11 வாசிங்கம்மா. அதே சாப்டர் வசனம் 10-11. சம்பிரதியாகிய சப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்க்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும் சப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய தேங்க்யூ. இப்போ இந்த யோசியா ராஜாவுக்கு அந்த காலத்தில் ராஜாக்கள் சரியில்லாததுனால நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை காணோம். அப்போ ஒரு நாள் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை கண்டுபிடிச்சி யோசியா ராஜாவுக்கிட்ட வந்து வாசிக்கிறாங்க. வாசித்த உடனே இவர் இதை படிக்கும் போது இவருக்கு வயசு 26. 18 ஆண்டில் ஆட்சியில் இவருக்கு வந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை கொடுக்குறாங்க. படித்த உடனே இவன் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிலாம் சொல்லலை. அவன் தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு அழுகுறானான். சத்தியம் என்னும் பட்டயம் உள்ளே போய் குத்துச்சு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபுல்லாக பாவத்தில் நிறைஞ்சு போயிருந்த ஒரு காலத்தில். அப்போ இவன் கேட்ட உடனே இவனுக்கு வெறி வந்து இவன் என்ன பண்ணுறான்? See, he was not distracted by the crown, he was filled with purpose. And this purpose came to him, it seeked him, literally went right into him, and it said, Josiah, you are the anointed king for God's mission. இந்த யோசியா ராஜாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை நேராக வருது. இவன் சத்தியம் என்னும் பட்டயம் உள்ளே போய் குத்தி இவன் சொல்கிறான், இனிமே எங்கேயுமே விக்கிரக ஆராதனை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹீஸ் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். எல்லா விக்கிரகத்தையும் அழிச்சு போடுறான், இடிச்சு விடுறான். எந்த ஐடல்ஸுமே இந்த ஊரில் மிச்சம் கூட. And he reigned for many years and he was a very successful king. See, this book of God was forgotten, it was buried. But when this king got the book of God, கண்ணு திறக்குது. சத்தியத்தை படித்தா கண்ணு திறக்கும். பர்பஸ் கண்டுபிடிப்பீங்க. யோசியாவுக்கு நோக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் 18 ஆண்டு. இட் டுக் டைம் ஃபார் ஜோசாயா. எவ்வளோ பேருக்கு நோக்கத்தை கண்டுபிடிக்க டைம் ஆகுது. ஆனால் ஒரு 26 வயசில் அவனுக்கு சத்தியம் அவனை தேடி வரும்போது அவன் கண்ணு திறக்கப்படுது. கிங்டம் கேரியர் இஸ் நாட் ஜஸ்ட் பேஷனட், ஹி இஸ் ஃபில்டு வித் பர்பஸ். எவ்வளோ சமயங்களில் பெருசாக ஒரு மேடை கிடச்சாதான் நம்ம செய்வோம், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சாதான் நம்ம செய்வோம். எனக்குலாம் சின்ன விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சில காரியங்களை ஒதுக்கி விடுறோம். எனக்கு ஒரு நபரை தெரியும், ரொம்ப நெருங்கிய ஒரு நபர். அவர் வந்து நீங்கள் முன்னாடி கூப்பிட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேடை சின்னதாக இருக்குது என்னால் பாட முடியாது அப்படின்னு வரும். எனக்கு பெரிய ஸ்டேஜ் வேணும், ஃபுல்லாக மியூசிக் ட்ரூப் வேணும். ரொம்ப யோசித்தேன். ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை தான் அநேகத்தின் மேலே அதிகாரியாக மாற்றுவாராம். கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணணும். எவ்வளோ சமயங்கள் நம்ம டைம் வரும், நேரம் வரும்னு காலம் கடந்து போகுது. 18 வயசில் ஆரம்பிச்சிருக்கலாம், 21 வயசில் ஆரம்பிச்சிருக்கணும், 25 வயசில் ஆரம்பிச்சு, சிலருக்கு 30, 35, 42, சிலருக்கு 50 வயசே தாண்டிடுச்சு. இன்னும் பர்பஸ் கண்டுபிடிக்காமல் வாழுகிற நபர்கள் இருக்கிறாங்க. இந்த சத்தியம் என்னும் பட்டயம் உள்ளே போய் குத்தும் போது கண்டிப்பாக கண்ணு திறக்கும், நோக்கம் உங்களை தேடி வரும். ஒரு கிங்டம் கேரியர் ஷுட் ஹாவ் அ பர்பஸ் இன் ஹிஸ் லைஃப். எதுக்கு வாழ்கிறோன்னு ஒரு கிங்டம் கேரியருக்கு தெரியணும். பிகாஸ் இஸ் அ வாக்கிங் கிங்டம் ஆஃப் காட். நோக்கம் இல்லாமல் யோசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை தாங்க உங்களுக்கு வெளிச்சம். யோசியாவுக்கு வந்த கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி உங்களுக்கு நேரம் வருது. யாருக்கோ ஒருவருக்கு இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறார், அடுத்து என்ன செய்ய போகிறனே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலைமையில் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களோட இடைப்படும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தையை படிங்க. யூ வில் ஃபைண்ட் யுவர் பர்பஸ். யோசியாவுக்கு நேராக அந்த பர்பஸ் வரும்போது அவன் அதை உதறி தரல. அவன் இன்னும் பெரிய மேடை வரணும்லாம் கேட்கல. அவன் ஆல்ரெடி ஜாலியாக இருந்திருக்கலாம், ஒரு வாலிப மகன். பட் he was very kingdom minded. He was commissioned for a greater purpose. இந்த கர்த்தருடைய வார்த்தை வெறும் ஒரு சுருள் இல்லை, அவன் கையில் இருந்த பட்டயம். அந்த பட்டயத்தை எடுத்து தான் அவன் எல்லா பாகாலையும் வென்றான். நாங்கள் ஒரு பைபிள் கோர்ஸ் நடத்துகிறோம். இந்த கோர்ஸில் யூத்துக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம். அதை நான் தான் டீச் பண்ணுறேன்.
அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் உண்டு, ஹீஸ் ஃப்ரம் பெங்களூர். அவருடைய சாட்சியை கேட்டேன் நான். தான் உடம்புல டாட்டூ இல்லாத இடமே கிடையாது முகத்தை தவிர. ஐம் நாட் டிஸ்கிரிமினேட்டிங் ஹிம், பட் ஜஸ்ட் சேயிங் ஹி லிவ்ட் அ வெரி டிஃப்ரெண்ட் லைஃப். யாரோ ஒருவர் தள்ளி அவனை அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி வச்சாங்க. அவரை வேதத்தை படிக்க 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 வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. இன்றைக்கி கிளாஸ் எப்படா துவங்கன்னு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணுற மொதல் ஸ்டூடெண்ட் அவர் தான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உள்ள கிரியை செய்யும். அவர் சொல்கிறாரா, எனக்கு என் பழைய வாழ்க்கை வேண்டாம், எனக்கு கர்த்தருடைய வார்த்தை போதும். எனக்கெல்லாம் அப்படியே கேட்டோடனே சிலிர்த்து போயிடுச்சு. எப்படி ஆண்டவரே, எப்படி உங்கள் வார்த்தையில் எப்படி வாழ்க்கை மாறுதில்ல? ஹவு பவர்ஃபுல் காட் இஸ். இன்றைக்கி வாழ்க்கை மாறணும்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அவர் வார்த்தை ஜீவன் உள்ளது. ஏன்னா அவர் தாங்க வார்த்தை, அவர் தான் ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த ஜீவன் உள்ள வார்த்தையை உங்களுக்கு பேசும். A kingdom carrier should have purpose, and you get your purpose when you read the word of God. நீங்கள் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது. You're not some accident. You are God's perfect plan. அவர் எரேமியாவுக்கு சொல்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கும் சொல்கிறார். உன் தாயின் கருவிலை உன்னை தெரிந்தெடுத்த தேவன், அநேகருக்கு உன்னை தீர்க்கதரிசியாக மாற்றுவேன் என்று சொல்லுகிற கருத்து இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார். You will be a blessing to many. When you find your purpose, God will use you to bless many people. இந்த நோக்கம் இன்றைக்கி உங்களை தேடி வரணும். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், இந்த சின்ன வயசில் கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கொள்ளுங்க. கர்த்தரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வேறு யாரை விட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை விட மாட்டார். அதுக்கு சாட்சி நான். கர்த்தர் உங்களை உருவாக்குவார். ஒரு மோல்டிங் பீரியடு கொண்டு போகிறார், உடைப்பார், புடமிடுவார். பரவாயில்ல, உடைங்க, கர்த்தர் சமூகத்தில் அழுங்க, வேறு யார்கிட்டையும் போய் அழுவாதீங்க. God will build you. முதல்ல உங்களை உடைப்பார். அப்புறம் அதாவது ரொம்ப ரிஜிடாக இருக்கிறவங்க ஆண்டவர் வேறு பாத்தில் கூட்டிகிட்டு போவார். கொஞ்சம் ஈஸி ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா மாவு மாதிரி பிசைஞ்சு உருவாக்கிடலாம். கல் மாதிரி இருக்கிறவங்கள முதல்ல போட்டு உடைக்கணும். உடைப்பார், அப்புறம் உருக்குவார், அப்புறம் உருவாக்குவார். அதுதான் கர்த்தர். அதுக்கு தான் ஒரு பேர் குயவன். அந்த குயவன் இன்னைக்கு உங்களை உருவாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் டு சப்மிட் டு ஹிம். நீங்கள் ஒரு கிங்டம் கேரியர். சொல்லுங்கள், கிங்டம் கேரியர் மஸ்ட் கேரி காட்ஸ் பிரசன்ஸ். சொல்லுங்கள், கிங்டம் கேரியர் must carry God's presence. A kingdom carrier should be filled with peace. A kingdom carrier should have a purpose. இந்த 3 உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய 3: worship. சொல்லுங்கள், worship, wisdom and word. presence வேணுமா? worship பண்ண ஆரம்பிங்க. peace வேணுமா? ஞானத்தை கேட்க ஆரம்பிங்க. purpose தெரியணுமா? வார்த்தையை படிக்க ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? சொல்லுங்கள், ஆண்டவரே, அன்றைக்கி யோசேயாவுக்கு நேராக நீட்டப்பட்ட வார்த்தை இன்றைக்கி எங்களுக்கு நேராகவும் நீட்டப்படட்டும்பா. இன்றைக்கி எங்களுக்கு நேராக நீட்டப்படட்டும் ஆண்டவரே. சத்தியம் என்னும் பட்டயம் எங்களை குத்துனதுக்கப்புறம் எங்கள் கையில் ஆயுதமாக மாறட்டும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை கொண்டு நாங்கள் போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்கள்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே எழும்பி நிலுங்க பார்ப்போம். பீப்புள் who are young, please rise up to your feet. 2 கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. lift up both your hands. I want to pray for you especially. நோக்கம் இல்லாமல் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், வார்த்தையை கொண்டு உங்களோட பேசி உங்களை உருவாக்க கர்த்தர் தயாராக. 2 கரத்தையும் உயர்த்தி கொள்ளுங்க ஆண்டவருக்கு நேராக. ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தில் நான் மூழ்கிறதுக்கு கர்த்தர் என்னை உருவாக்குங்கப்பா. உங்கள் பிரசன்னத்தில் மூழ்கிறதுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போங்கப்பா. Lord, let me have an experience where I swim in your presence, where I am soaking in your presence. கணுக்கால் அளவு அல்ல ஆண்டவரே, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் ஆழத்துக்கு கர்த்தர் கொண்டு கேளுங்க. ஒரு ஜெபமாக கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை உணர்றதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சாலமோனை போல ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யம் எங்கள் மூலியமாக நடக்கட்டும் ஆண்டவரே. Let us be people who make peace with people, not problems. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, என்கிட்ட நிறைய பேர் சண்டை போடுறாங்க, உங்ககிட்ட நிறைய பேர் சண்டை போடுறாங்களா? சொல்லுங்கள், அதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, என் மூலியமாக சமாதானம் வரணும்ப்பா, அதுக்கு எனக்குள்ள முதல்ல சமாதானம் இருக்கணும்ப்பா, அதுக்கு தேவையான ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு கேளுங்க. மேலே இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. சொல்லுங்கள், அதுக்கு தேவையான ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. நோக்கமில்லாமல் தெரிகிற உங்களை கர்த்தர் அவர் வார்த்தையை கொண்டு பேசி உங்களை உருவாக்க தயாராகிற. சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை உருவாக்குங்கப்பா, என்னை உருவாக்குங்கப்பா. லார்ட், இந்த 3 காரியங்களை இன்றைக்கி நாங்கள் கேட்டது போல்
கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கி நாங்கள் கேட்ட வார்த்தை இந்த வாலிப பிள்ளைங்கள் மட்டும் எங்களுக்கும் கர்த்தர் செய்வீராக, எங்களுக்கும் கர்த்தர் செய்வீராக. உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் உணர்றதுக்கு கர்த்தர் எங்களுக்கு செய்யுங்கப்பா. லார்ட், let us be filled with your presence. ஆண்டவரே எங்களை சுற்றி சமாதானத்தின் எல்லைகளுக்குள்ள கர்த்தர் எங்களை வைப்பீராக. சமாதானம் இல்லாமல் யாராவது வந்திருக்கிறீங்களா? கருத்து ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சமாதானம் என்னையும் நிரப்பட்டும்பா, இந்த சமாதானம் என்னையும் நிரப்பட்டும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற நோக்கத்தை நான் அறிவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக, கர்த்தர் என்னை உதவி செய்வீராக. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் மாற மாட்டார். அந்த தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிற ஒரே காரியம், just surrender and tell Jesus, Lord, I am willing to surrender my life this morning. எனக்குள்ள இருக்கிற பர்பஸை கர்த்தர் கண்டுபிடிக்க உதவி செய்யுங்கப்பா. என் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை சுற்றி சமாதானத்தின் எல்லைகள் உண்டாகணும் ஆண்டவரே. என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னை பார்த்தா சமாதானம் வரணும்ப்பா. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னை கொண்டு சமாதானம் அடைவதற்கு கர்த்தர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலே தாவீது சொன்னது போல உங்கள் பிரசன்னம் எங்களுக்கு போதும்பா. உங்கள் பிரசனம் எங்களை விட்டு நீங்காமல் இருக்கட்டும்பா. நீங்காத பிரசனத்தினால கர்த்தர் நிரப்புங்க. கேளுங்க, நல்லா வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா கேளுங்க அப்பாட்ட. நல்ல ஒரு ஜபமாக ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்கள், ஆண்டவரே அழைத்தவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரசனம், உங்கள் பிரசனம் எங்கள் வாழ்க்கையில் குறையக்கூடாது ஆண்டவரே. இன்னும் நிரம்பி 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 வழிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல விடுதலையோடு கேளுங்க. ராஜா, இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கிற இந்த 3 காரியங்கள் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களை கர்த்தர் புடமிடுங்கப்பா. mold us Lord. Hallelujah. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அழைத்தவர் அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாம். அப்படியே ஒரு ஜபமா சொல்லுங்க, எனக்கு வேற எதுவும் வேண்டாம்ப்பா, எனக்கு உங்க பாதம் போதும்னு கேட்க போறீங்க. சொல்லுங்க, வீணான புகழ்ச்சிகள் வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே, ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய என் வாழ்க்கையின் பாதையில் எனக்கு என்ன இருக்கோ எனக்கு என்ன இல்லையோ எனக்கு கவலை இல்லைப்பா. உங்க பாதத்தின் சுவடுகளை பற்றி பிடிக்க கர்த்தர் எங்களை உருவாக்குவீராக. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. இயேசு ராஜா, இந்த நாள் எங்களை அழைத்தவரை நோக்கி பார்த்து சொல்லுகிறோம், கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு இடைப்படுகிறதுக்கு நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில என்ன இருக்கோ இல்லையோ கர்த்தருடைய கரம் எங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிற இந்த கரத்தை பிடிக்க சொல்லுங்க. அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் அவர் ஒருபோதும் மாற மாட்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவர் பிரசன்னத்தில் நீங்கள் இருக்க இருக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மேலான இடங்களுக்கு கொண்டு போகிறார். உங்கள் பாதங்கள் மேலான இடங்கள்ல ஏறும். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ராஜா இன்றைக்கு ஒப்பு கொடுத்து சொல்றோம்ப்பா, உங்க பிரசன்னத்தின் ஆழங்களுக்கு கர்த்தர் கொண்டு போவீராக. கர்த்தர் யாரும் கொடுக்காத ஞானத்தை எனக்கு கொடுப்பீராக. எங்க வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய நோக்கத்தையும்
அறிந்து கொள்ளுகிற இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்டும் பா. கர்த்தர் எங்களோடு எங்களை உருவாக்கி எம்மை நடத்துங்கன்னு கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தேவன், இன்றைக்கு எங்களோட இடைப்பட்டதுக்கு நன்றி சொல்றோம்ப்பா. எங்க வாழ்வின் ஆதாரமே நீங்க தான் ஆண்டவரே. கர்த்தர் உடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். உங்க பிரசன்னம் எங்களுக்குள்ள இருக்கட்டும்பா. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிப்பீராக. எங்களை சுற்றி இருக்கிற எல்லைகளில் சமாதானம் உண்டாகட்டும்பா. எங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அறியறது மட்டும் இல்லை, அதில் நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இங்கே இருக்கிற எல்லா வாலிபர்களை விசேஷமாக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒரு யோசியாவை போல இந்த இளம் பிராயத்தில் உண்மை இறுதியாக பிடிச்சிக்க உதவி செய்யுங்கப்பா. உண்மை உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம். உண்மை உறுதியாக பிடிச்சிருக்கிற ஜனங்களை நீர் பூரண சமாதானத்தில் வைப்பீர் என்ற வசனம் சொல்லுகிறது. அது எங்களுக்கு நடக்கட்டும். ஏறெடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா.